வாங்க இன்னைக்கு நாம உலகத்தோட பழமையான மிக முக்கியமான காவியங்கள்ல ஒன்றான இராமாயணத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல. இது கடமை, பக்தி, அப்புறம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த ஒரு பிரம்மாண்டமான போர பத்தின ஒரு காவியம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதையோட ஒன்லைன் இதுதான். ஒரு தர்மமான இளவரசன் அவனோட அன்பான மனைவிய ஒரு அரக்கன் கடத்திட்டு போயிடுறான். அவளை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய போரே நடக்குது. சரி, வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள இன்னும் ஆழமா போகலாம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர்லாம் அயோத்தியோட பட்டத்து இளவரசர் தசரத மகாராஜாவோட மூத்த பையன், நம்ம இராமர். ஈராமரோட இளமை காலத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் ஏன் ஒரு சிறந்த நாயகன்னு. ஒரு நல்ல மகனா, விஸ்வாமித்திரர்கிட்ட பயிற்சி எடுத்த ஒரு சிறந்த வீரனா, அப்புறம் சிவனோட வில்ல வளைச்சு சீதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு சிறந்த கணவனா, எல்லாத்துலயுமே அவர் ஒரு உதாரணமா இருந்தாரு. சோ இராமரோட வாழ்க்கை ரொம்ப அருமையா போயிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் அவரை நேசிச்சாங்க. அடுத்த மன்னரா கோசல ராஜ்யத்தை ஆளப் போறவர் அவர்தான். எல்லாம் சரியா போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. ஆனா அந்த சந்தோஷமான வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு பாக்கலாமா? அரண்மனைக்குள்ள நடந்த ஒரு சின்ன சதி ராமனோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, மொத்த ராஜ்யத்தோட தலைவிதியையே மாத்தி போட்டுடுச்சு. விஷயம் இதுதான். தசரதரோட இன்னொரு மனைவி கைகேயி தனக்கு முன்னாடியே கிடைச்ச 2 வரங்களை கரெக்டா இந்த டைம்ல யூஸ் பண்றாங்க. ஒன்னு, அவங்க பையன் பரதன் அடுத்த மன்னராகணும். இன்னொன்னு, ராமர் 14 வருஷம் காட்டுக்கு, அதாவது வனவாசத்துக்கு போகணும்னு கேட்டுட்டாங்க. அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக ராமர் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கேள்வியும் கேட்காம காட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஆனா இங்கதான் ஒரு விஷயம். அவரோட மனைவி சீதையும் தம்பி இலட்சுமணனும் அரண்மனை சுகபோகங்களை விட்டுட்டு அந்த கஷ்டமான காட்டு வாழ்க்கைக்கு அவரோட கூடவே வராங்க. இதுதான் உண்மையான அன்புக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய உதாரணம். காட்டுல வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருந்தப்போதான் கதையோட மெயின் வில்லன் என்ட்ரி ஆகுறான். ஆனா டைரக்டா இல்ல, அவனோட தங்க சூர்பனக மூலமா. அவ ராமரை காதலிச்சு சீதைய தாக்க முயற்சி பண்ண லக்ஷ்மணன் அவளை தண்டிச்சிடுறான். இந்த ஒரு சம்பவம் தான் ராவணனோட கோபத்துக்கு நெருப்பு வெச்ச மாதிரி ஆகிடுச்சு. ராவணன் சும்மா சொல்லக்கூடாது, பழிவாங்க ஒரு செம்மையான திட்டம் போடுறான். முதல்ல ஒரு மாயமான அனுப்பி ராமர், லக்ஷ்மணன் 2 பேரையும் சீதைக்கிட்ட இருந்து தூரமா போக வைக்கிறான். அப்புறம் ஒரு சாமியார் வேஷத்துல வந்து தனியா இருந்த சீதைய கடத்திட்டு இலங்கைக்கு பறந்து போயிடுறான். இது ரொம்ப தந்திரமான ஒரு திட்டம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. நாடில்ல, படையில்ல, கூட தம்பி மட்டும்தான் இருக்கான். இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற இராமர் எப்படி அவ்ளோ பெரிய அரக்கர் ராஜனான ராவணனை எதிர்க்க முடியும்? இது சாத்தியமா? சீதைய தேடி மனசு உடைஞ்சு அலைஞ்சிட்டு இருந்தா ராமர், லக்ஷ்மணனுக்கு ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து உதவி கிடைக்க போகுது. அவங்க யாருன்னா வானரர்கள், அதாவது குரங்கு போன்ற தோற்றம் கொண்ட ஆனா பயங்கர புத்திசாலிகளான விசுவாசமான வீரர்கள். இவங்க தான் கதையோட போக்கையே மாத்த போறாங்க. இங்க ஒரு டீல் நடக்குது. நாடு கடத்தப்பட்ட வானர மன்னனான சுக்ரீவன் அவனோட அண்ணன் வாலிய தோற்கடிச்சு ராஜ்யத்தை திரும்ப வாங்க ராமர் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பதிலா சுக்ரீவனோட மொத்த வானரப்படையும் சீதைய தேட உதவி பண்ணும். இது ஒரு முக்கியமான கூட்டணி ஒப்பந்தம். ராமர் தன்னோட வாக்குறுதியை நிறைவேத்தினதும் வானரசேனை மொத்தமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுலதான் கதையோட மிக முக்கியமான ஒரு நபர் உள்ள வர்றாரு. அவர்தான் ராமரோட பரமபக்தன், மாவீரன் ஹனுமன். இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஒரு பக்கம் தர்மத்துக்காக போராடுற ராமரோட படை, இன்னொரு பக்கம் அதர்மத்தோட ராஜாவான ராவணனோட படை. இந்த 2 படைகளும் மோதப் போகுது. அனுமா சும்மா இல்ல, ஒரே தாவல்ல கடலையே தாண்டி இலங்கைக்கு போய் சீதா அங்கதான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரார். நினைச்சு பாருங்க, இந்த ஒரு விஷயம்தான் போருக்கே பிள்ளையார் சொல்லி போடுது. இந்த சாட்ட பாருங்க. ராவணனோட அரக்கர் படை எவ்ளோ பெருசு, ராமரோட பக்கம் இருக்கிற படை எவ்ளோ சின்னதுன்னு. பாக்கறதுக்கே இது ஒரு ஒன் சைட் மேட்ச் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா தர்மம் ஜெயிக்கும். நிறைய தியாகங்கள், பயங்கரமான போர், மாயாஜால ஆயுதங்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசியா அந்த கிளைமேக்ஸ் வருது. ஒரு பக்கம் இராமர், இன்னொரு பக்கம் 10 தலை ராவணர். ஃபைனல் பேட்டில். கடைசியில இராமரோட அம்பு ராவணனை வீழ்த்த அதர்மம் அழிஞ்சு தர்மம் ஜெயிச்சது. 14 வருஷம் கழிச்சு இராமர், சீத்தை, லக்ஷ்மணன் எல்லாரும் வெற்றி வாக சூடி அயோத்திக்கு திரும்பி வராங்க. அங்க மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச இராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. கதை சுபமா முடியுது. சரி,
இவ்ளோ பெரிய காவியத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனா கடமை, பக்தி, நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இந்த பழங்கால கதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு